ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரோப்ளாக்ஸ் க்ரோயோ கார்டனில் அட்மின் எபிசோட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்புறம் தான் நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன்லாம் வரும். வாங்க ஸ்டேட்டருக்குள்ளே போயிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், ஆரம்பத்திலே இப்போ பார்ப்போம். இந்த ஈவெண்ட் போக போகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட்டை பற்றி நாம் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். இந்த ஈவெண்ட் போக போகுது. நெக்ஸ்ட் இது இந்த வீடியோ எப்போ வரும்னா சண்டே ஒரு 12 o'clock வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானம் 12 o'clock வந்துடும். அப்புறம் அந்த வீடியோ 5 o'clock வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் 2 வீடியோவும் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம போயிட்டு சிடி ஷாப்பில் போயிட்டு ஏதாவது வந்திருக்கான்னு பார்ப்போம். எதுவுமே வரல ஃப்ரெண்ட்ஸ். இவங்க சீல்டு போடலைன்னா கூட ரேண்டமாக சீட் ஷாப்பில் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நார்மலாக காமனாக சீட் ஷாப் வாஸ் ரீஸ்டாக்டு அப்படின்னு வருது ஃப்ரெண்ட்ஸ். அது நம்ம போய் பார்த்துடணும். அப்படி பார்க்கலன்னா நம்ம ஏதாவது ஒரு சீடை மிஸ் பண்ணிப்போம். அது இப்போ ஒரு புது சீடு வேறு விட்ருக்காங்க. அது வருதா இல்லைன்றதை பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கார்டனுக்கு எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் ரேட்டிங் கொடுப்பீங்க? எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ எப்படியோ ஒரு 30 நிமிஷத்துக்கிட்ட வரும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னு தெரில. நம்ம கார்டனுக்கு எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க? மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு கிவ்வே வேணுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த புது எக்கு வேறு வரும்ன்ருக்காங்க. அது என்னென்ன பெட்டு இருக்கோ ஃபுல்லாக நம்ம எடுத்துகிட்டு உங்களுக்கு அதில் என்ன பெட்டு வேணுமோ அதெல்லாம் கேளுங்க. நான் கிவ்வே பண்ண ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம வளவலன்னு பேசாமல் நெக்ஸ்ட்டு என்ன இருக்குது போடுறதுன்றதை பார்ப்போம். நெக்ஸ்ட்டு அட்மின் ஸ்டார்ட் ஆக போகுது ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸு. நம்மக்கிட்ட ஏதாவது ஸ்டாக் விட்ருக்காங்கன்னு பார்ப்போம். ஈவெண்ட்டில் போய்ட்டு ஏதாவது ஒரு ஸ்டாக்கு எக்கு 2. ஓகே, நெக்ஸ்ட்டு ஹீட் பேக்கர் 1 வாங்கியாச்சு. நெக்ஸ்ட் வேறு எதுவும் இல்லை. இந்த லைனு கிடைக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், லைனு கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட டெய்லியும் 2 மணி நேரம் ஏஎஃப்கே போடுவேன். 10 நிமிஷத்துக்கு போய் பார்ப்பேன் இந்த மாதிரி லைன் கிடைக்குதா அப்படின்னு பார்த்தேன். கிடைக்கவே இல்லை 2 நாளாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிட்டு விடுங்க, பார்த்துக்கலாம். லைன் கிடைக்கலன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அது அவ்வளோவா பவர் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம சாண்டலோட கசின் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி அட்மின் பிஸ் நடத்த போகிறாரு. ஹலோ அப்படின்னு போட்டார். நம்மளும் உட்காந்து ஹாய்ன்னு போட்டுட்றோம். வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளும் ஹாய்ன்னு போட்டுட்றோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட்டு விட்டாச்சு. இப்போ இட்ஸ் மீ அகைன் அப்படின்னு போட்டாப்புல. ஆமாம், அந்த தலைவரே திரும்ப மீட் பண்ணுறதுல சந்தோஷம்தான். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதில் ட்ராகன் ஃப்ளை எவ்வளோ பெருசுக்கு இருக்குன்றத உங்களுக்கு லைட்டாக மட்டும் மியூசிக் கேட்குற மாதிரி போட்டிருக்கேன். இல்லைன்னா காப்பிரைட் வந்துடும். அதான் நான் லைட்டாக மியூசிக் கேட்குற மாதிரி போயிட்டுருக்கேன். ஆட் எ வீக், கிரேட் வீக். எல்லா பேத்துக்கும் இந்த வீக்கு நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாப்புல. நல்லா தான் ப்ரோ இருந்துச்சு. நல்லா தான் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தன் வீடு கட்டி வச்சுருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம அப்படியே பறந்துக்கிட்டே இருப்போம். அது என்ன ஃப்ரூட்டுன்னு வேறு தெரில ஃப்ரெண்ட்ஸ். என்ஜாய் த சஃபரி ஈவெண்ட். இந்த ஈவெண்ட்டை என்ஜாய் பண்ணிக்கலான்னு கேட்குறேன். எங்கே லைட்டாக என்ஜாய் பண்ண அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு ஈவெண்ட் எப்படி இருக்குன்றத ஒரு லைட்டாக இது கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நியூஸு டிஸ்கிரிப்ஷனில் போய் பார்த்தேன். நெக்ஸ்ட் ஈவெண்ட்டை பற்றி போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்மித்துன்னு எவனும் வரப்போகிறான்னா அதுக்குரிய ஈவெண்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்மித்து ஈவெண்ட்டுன்னாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்றத. நம்ம இந்த பிளாக் ஹோலுக்குள்ளேயே போகிற மாதிரி பண்ணலாம் பார்த்தா கீழே தள்ளி விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். போச்சு ஃப்ரெண்ட்ஸ், இதை போட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் அவுட்டை இது வந்தாலே ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே ஃபோனே ஸ்டெக் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ தூரம் தூக்கி விடுதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் அவுட்டு இதான் ஃப்ரெண்ட்ஸ். பிடிக்காத ஈவெண்ட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே இதுக்காக தூக்கி விட்டுரும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்படியே ஃபோன் ரொம்ப ஸ்டெக் ஆகும். அதுதான். ஸோ ஐ வில் ட்ரை டு மேக் ஷூர் தட் ஹேப்பன்ஸ் டுடே. என்ன ட்ரை பண்ண போகிறாப்புல? சஃபரி ஜோ இன்னும் 5 நிமிஷத்தில் போயிடுவாப்லையா. இப்போ கியர் ஷாப் ரீஸ்டாக் விட்ருக்காங்க. பார்ப்போம். நம்ம போய் சீட் ஷாப்பில் தான் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எந்த சீடுமே போடல. நம்ம சும்மா காமனாக வரும்போதே இந்த பர்னிங் பேர்டு வச்சுருக்கு.
அது வந்து மீடியம் ட்ரீட்டு போடுறாங்க. நம்ம டக்குன்னு போயிட்டு மீடியம் ட்ரீட் வாங்கிட்டு வந்துடுவோம். கடைசியாக என்கிட்ட மீடியம் ட்ரீட் எவ்வளோ இருக்குன்றதை மட்டும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மீடியம் டாயி மீடியம் ட்ரீட்டு எவ்வளோ இருக்குன்றதை மட்டும் பாருங்கள். அவ்வளோ இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். என்கிட்ட கொச்சன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸ்பூக்கி அப்படின்னு போட்டிருக்காப்புல. ஸ்பூக்கியா? அது ஹாலோவினில் வந்துச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஹாலோவினில் இருந்தது இப்போ போடுறாப்புல. இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இதுக்குள்ளே போக முடியுதான்னு பார்ப்போம். போக முடியல. பெஸ்ட்டு இந்த இவெண்ட்டாக வந்து நம்ம பெட்டை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏதாவது ஒரு ஷேடு கொடுப்பான். அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது லொத்தை ஐட்டம் கொடுப்பான். ஒன்று எக்கு கொடுப்பேன். அது என்ன சேவர்நாத், அது என்ன செஸ்ட்டுன்னு தெரில. அது ஒரு செஸ்ட்டு, அந்த மாதிரி ஒரு செஸ்ட்டு நிறையா கொடுப்பான். அதுக்கப்புறம் சஃபரி செஸ்ட்டுன்னு ஒன்று கொடுப்பான். கிரியேட்டுன்னு ஒன்று கொடுப்பான். அதுக்கப்புறம் நிறைய அந்த மாதிரி கொடுப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் கொடுப்பேன். அந்த பெட் ஷேடு கேட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் ரேரு. அதுக்கு நீங்கள் வந்து பெரிய பெரிய பெட்டு போடணும். அதுவும் பெரிய பெரிய பெட்டு போட்டிங்கன்னா எப்போயாவது ஒருக்கா தான் கிடைக்கும். இப்போ வந்து இட்ஸ் ரெய்னி சாக்கோஸ் அந்த பாட்டு போட்டுட்ருக்காங்க. ஐ வில் அலோ யுவர் பெட் டு கோ அபவ் லெவல் 100. ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு மிஷின் வரப்போதான் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வேறு புல், எல்லா இடத்துலையும் புல் வேறு மாதிரி இருக்குது. இங்கனுக்குள்ளே ஒரு சில பல இடத்துல மட்டும் புல் வேறு மாதிரி இருக்குது. என்னன்னு தெரில, கொண்டு வந்திருக்காங்க போல் புதுசாக அப்கிரேடு. ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ், நான் போயிட்டு ஜங்கிள் எக் வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜாண்டலு செப்பா மாதிரி வந்துட்டாப்புல. இப்போ நான் போயிட்டு எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஈவெண்ட்டில் ஃபுல்லாக எக்கு, ஃப்ரூட்டு, கியரு இந்த 3 தான் வச்சு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நடக்குதுன்றதை. இட்ஸ் பார்ட்டி டைம்னு போட்டாப்புல ஃப்ரெண்ட்ஸ். நான் அப்புறம் இன்னொன்று அந்த இது போட்டிருந்துச்சுல்ல ஃப்ரெண்ட்ஸ், அபவ் 100 லெவல் 100 ஏஜ்னு. அது வந்து என்னென்னா அதையும் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தேன். அது ஒரு இது வருது ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிஷினு. இந்த கியர் ஷாப் இருக்குன்னா லெஃப்ட் சைடு அந்த கார்னரில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். நேரத்துக்கு வந்திருக்கும், நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரத்துக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னா போயிட்டு வேறு ஏதாவது சஃபரி ஷாப்பில் வந்து வேறு ஏதாவது இருக்கான்னு பார்ப்போம். இந்த மினி ஷாப்பிங்கில் ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து வாங்கிக்கோங்க. ஏன்னா நிறையா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். டக்குன்னு அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உங்கள் பெட்டு எல்லா பேர்த்துக்கும் 5% ஃபுட் இன்க்ரீஸ் ஆகும். இது ஒரு நல்ல ஒரு ஆப்ஷன்லேயே சொல்லலாம். ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நல்லா தான் இருக்கும். அதுவும் காமனில் கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். டெவலப் லாலிபாப் ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னவோ சொல்ல வந்தேன். 5 கொடுத்துருவாங்களா? ஆமாம். லெஃப்ட் சைடில் வந்து இது இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு மிஷின் மாதிரி வந்திருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மிஷினில் என்ன பண்ணேன்னா நீங்கள் போயிட்டு ஒரு 100 ஏஜ், இப்போ நான் ஒரு ட்ராகன் ஃப்ளை போடுறேன். அதை ஏற்கனவே ஷார்ட்ஸில் போட்டிருப்பேன். இப்போ நான் ஒரு ட்ராகன் ஃப்ளை போடுறேன்னா அதை வந்து அதை உள்ளே போட்டுறணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் இன்னொரு ட்ராகன் ஃப்ளை வேணும். 2 பெட்டு இருந்தால் தான் 101 ஏஜ் வரும். ஏன்னா வேஸ்ட்டு தான் என்னை பொறுத்த வரைக்கும். நான் சும்மா ட்ரை பண்ணி பார்ப்போம் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தேன். பெட்டு இருக்குது, அது பிரச்சனை இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நான் கார்டனில் விட்டு 2 பெட்டு, அந்த 101 ஏஜும் அப்புறம் வேறு ஏதாவது ஒரு பெட்டு விட்டுருப்பேன். அதுக்கப்புறம் அந்த மிஷின்லேருந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீ ஒரு 100 ஏஜ் மேக்ஸ் ஏஜில் வந்து ஒரு பெட்டை எடுத்து வச்சுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து இப்போ ட்ராகன் ஃப்ளை எடுக்கிறீங்கன்னா அதே மாதிரி இன்னொரு ட்ராகன் ஃப்ளை வேணும். அது எந்த ஏஜாக இருந்தாலும் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு அந்த 100 ஏஜ் பெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் இன்னொன்று கேட்கும் சைட்லேயே, அந்த டப்பாக்குள்ளே வந்து ஒரு கேட்கும், ட்ராகன் ஃப்ளை கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்கும். அதை நம்ம தொட்டு 5 பில்லியன் கீழே பச்சை கலரில் ஒரு லைட் எரியும். 5 பில்லியன் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது கீழே வந்து பச்சை கலர் லைட் எரியும். அதை தொட்டோம்னா அது வந்து மியூட்டேஷன் ஆகாது, ஃபியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். 101 ஃப்ரெண்ட்ஸ் ஏஜ், ஜஸ்ட்டு ஒரு ஏஜ் ஏறும், அவ்வளோதான். மிச்சபடி ஒன்றுமே பண்ணாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பெட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டு. உங்கள் ஒப்பீனியன்ட்டை வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது பெஸ்ட்டாக அப்புறம் நான் எதாவது தப்பாக சொல்லியிருந்தேனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ நம்மளால் வெதரையே மாற்ற முடியும் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் காமிக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், கிளைண்ட்டு என்னமோ வந்திருக்கு. அதை நம்ம எடுத்துக்குவோம். இல்லை ப்ராஸ்மெட்டிக்ஸில் வந்திருக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் ஹேங் ஆக ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு காமெடியை பாருங்களேன். இங்கனுக்குள்ளே மிஸ்ஸிங் பெட்டுன்னு போட்டாங்க, அது பக்கத்துலேயே அது இருக்குது.
என்னடா டே மனசாட்சி இல்லாமல் பண்ணுறீங்களேடா. மிஸ்ஸிங் பெட்டுன்னு போட்டேன் என் ஃப்ரெண்ட்ஸ். சரி ஓகே மிஸ்ஸிங் பெட்டுன்னு போட்டிங்க அப்படின்னு பார்த்தா பக்கத்துலேயே வந்து அந்த பெட்டு இருக்குது. அதை கண்டுபிடிக்க தூரமாக வச்சுருந்தா கூட சரின்னா அங்கேயே வச்சுருக்காங்க. ஒரு மாதிரி காமெடி தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாங்க. லெஜெண்டரி எக் வருது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எனக்கு தெரில ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எப்படின்னா வீடியோ எடுத்துகிட்டு நைட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஒரு 12 மணி இருக்கும். காலையில் 12 மணிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் வரும். நைட்டு தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்ன ஆகுது தெரில. இந்த மாதிரி வந்து அடுத்த ஈவெண்ட் இப்படி நம்ம எக்கு போடணும் அப்படின்லாம் தெரில. நான் வந்து இந்த வீடியோ இதை முடித்த பிறகு தான் போய் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தேன், ஃபாரின் யூடியூபரில் பார்த்தேன் இதை ஈவெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு நிறையா எக்கு வேணுன்றதை. நீங்களும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அடுத்த வீடியோ எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கார்டனில் இருக்கிற எல்லாத்தையுமே சேல் பண்ணிவிடுவோம். எல்லாத்தையுமே சேல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே நம்மளுக்கு புதுசாக வர அந்த ஈவெண்ட்டை பற்றி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? நம்ம கார்டனில் இருக்கிற எல்லாத்தையும் சேல் பண்ணிட்டு புதுசாக வர்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் சாயந்தரம் வரக்கூடிய வீடியோ. பாருங்கள், எல்லா பேரும் அதுக்கும் ஆதரவு கொடுங்க. இப்போ வந்து நம்ம இன்னும் 37 நிமிஷம் இருக்குது அப்டேட்டுக்கு. வந்து இன்னும் 37 நிமிஷம் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பாட்டு போட்டு தாக்குறேன் என் ஃப்ரெண்ட்ஸ். காதே வலிக்குது. நைட் நேரம் பார்த்து எக்ஸ்ப்ளோன் தான் போட்டு விளாண்டுட்ருக்கேன். கரெக்டாக இது நடக்கிறது வந்து 6 to 7:30. இந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளே தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நடக்கும். லாலிபாப் நிறைய விட்ருக்காங்க. 6 to 7:30க்குள்ளே ரெக்கார்ட் பண்ணியிருப்பேன். அதுக்கப்புறம் நைட் நேரம் மிட் நைட் அப்போ வீடியோ பேசுவேன். இதான் ஃப்ரெண்ட்ஸ் என் ரொட்டீனு. அட்மின் அபியூஸ்னால் இப்படி தான் பண்ணணும், வேறு வழி. என் நைட் நேரம் தான் எல்லாத்தையும் போடுறாங்க, காலையில் என்றைக்கும் போட மாட்டுறாங்க. சரி வரட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ், நைட் நேரம் போகிறது ஒரு நல்ல விஷயந்தான். மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லரு. அப்புறம் உங்களுக்கு வந்து ஸ்டீலிய பிரெயின் ராட் அட்மின் அபியூஸ் வேண்டுனாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வாரம் நான் ட்ரை பண்ண பார்க்குறேன். ட்ரை பண்ணுறதில்ல ஃப்ரெண்ட்ஸ், போட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்காக. அது என்ன பண்ணுறாங்கன்னா 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணுறாங்க, 1:30க்கு முடிக்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்படி மிட் நைட்டில் ஆரம்பித்தாங்கன்னா நான் என்ன ஃப்ரெண்ட்ஸ் பண்ணேன்? அவ்வளோ நேரம் எனக்கு ஃபோன் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ஃபோன் இருக்கும், டக்குன்னு தூக்கம் வந்துடுமா. நான் எப்போவுமே 12:30க்கெலாம் தூங்கிடுவேன். நீ 12:30க்கு தான் ஸ்டார்ட், ஒரு வேளை படி 11:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 12:30க்கு முடித்தா கூட சரிங்களா. 12:30க்கு ஸ்டார்ட் பண்ணி 1:30க்கு முடிக்கிறாங்க. இப்படி முடித்தா விளையாடவே தோண மாட்டேங்குது. நான் வந்து சரி ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் போட. அப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு என்ன கேம் போடலாம்ன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். லெவலப் லாலிபாப்பு மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் என்னென்னமோ போடுறாங்க. ஆனால் எனக்கு இதுக்கும் ஆகவே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். நான் எடுக்க முடியலை, என்னால் இது எடுக்க முடியல. அவசரப்படுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப. இது எடுத்துருவேன், முன்னாடி இன்னொன்று வரும், அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொன்று வரும், அது எடுக்க முடியாது. நிறையா போட்டுக்கிட்டே இருக்காங்க, ஆனால் இது எடுக்க முடியும். சப்பையாக எடுத்துருவேன். பார்ப்போம் எடுக்க முடியுமா முடியாதா ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ராட்டி எடுக்க முடியாது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் இந்த ராட்டி எடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். அதான் ஃப்ரெண்ட்ஸ் பக்கெக்கு ஒரு 4, ஜங்கிள் ஒரு 4, டீக்கல் ஒரு 3, லெஜெண்ட்ரி ஒரு 4. இத்தனை எக்கு விட்டுக்கிட்டே இருக்காங்க. இந்த பறவை நம்மளுக்கு அன்றைக்கே தெரில ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே ஒரே தவளுக்கு போயிடா. அவ்வளோதான் போயாச்சு. இப்போ டக்குன்னு நம்ம எல்லாத்தையும் வாங்கிடும். மாஸ்டர் ஸ்ப்ரிங்க்லர் ஒரு 3, மேலே போ. அவ்வளோதான் 10 லாலிபாப்பு. இப்போ என்ன ஃப்ரெண்ட்ஸ், நல்லதாகவே மியூட்டேஷன் கிடைக்க மாட்டேது ஃப்ரெண்ட்ஸ். வெறி ஏற்றுது ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது நல்ல மியூட்டேஷன் கிடைச்சா ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தா அந்த ஷைனி, அப்புறம் இந்த ஃப்ரோசனு, அதுக்கப்புறம் அவ்வளோதான் கொடுக்குறாங்க, வேறு எதுவும் கொடுக்குறது இல்லை. இந்த 2 தான் கொடுக்குறாங்க. அதுக்குள்ளே லாலிபாப்பும் செலவு பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது பக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த பெட்டு எக்கு ஷாப்பு பக் ஆகிடுச்சு, பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. சரியான பக்கு. திரும்ப லாலிபாப் கொடுத்துருக்காங்க. பார்ப்போம் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன் என்னன்றது பார்ப்போம். 34 நிமிஷம் தான் இருக்குது. இப்போயே 1/4 மணி நேரத்துக்கிட்ட வந்துருச்சு. அப்போது ரீஸ்டாக்குடு என்ன ஃப்ரெண்ட்ஸ், இது என்ன ஸ்டாக்கு ரீஸ்டாக்கு ஒன்றும் புரியலை. அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலே வந்து பூமி, இது வேறு மறைச்சிக்கிச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒன் சைட் பண்ணுங்க. மேலே வந்து பூமி இருக்குது, நம்ம வந்து ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஓகேவா.
இப்போ நம்ம வந்து இந்த 6:55க்கு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டுருக்கேன். டைம் பார்த்தாலே தெரியும். இப்போ நம்ம வந்து ஸ்பேஸில் இருக்கோம். பூமி தெரியுது. மவுண்டெயின் எங்கேருந்து வந்துச்சுன்னு தான் ஃப்ரெண்ட்ஸ் தெரில. மவுண்டெயின் அப்புறம் என்னமோ மஞ்சள் கலரில் தெரியுது, அதெல்லாம் என்னன்னே தெரில. என்னமோ ரெடி பண்ணியிருக்காங்க, பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் ஸ்வாட் வந்துடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதை எப்படியாவது உங்களுக்கு இழுத்து சவுண்டு வர வைக்காமல் விட மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வாட்டி எப்படியா கஷ்டப்பட்டால் இழுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். அப்பா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரமாக ஆக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட ரொம்ப நேரமாக நமக்கிட்டே தான் இருக்கேன். எப்படி கடன்னு நமக்கிட்டே தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன். அந்த ஸ்வாடு வெளில வருதை பாருங்கள், எவ்வளோ கம்மியாக எவ்வளோ மெதுவாக வருதுன்றத. சவுண்டு வர வைக்க முடியுமான்னு பார்க்குறேன். இப்படி பண்ணால் வர வைக்க முடியாது போலையே. என்ன ஃப்ரெண்ட்ஸ் இது இவ்வளோ ஸ்லோவாக வந்துக்கிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது இழுத்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னால் முடியும்டா அப்படின்னு சொல்லி இழுத்துறணும் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது இழுத்துறணும். போச்சு, இன்னொரு மியூட்டேஷன் வேறு போட்டாங்க. இழுத்துடுறா. இட்ஸ் ரன்னிங் கோல்டு, ரெய்னிங் கோல்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இழுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக சவுண்டு கேட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு தான் வந்து நான் பேசாமல் இருந்தேன். உங்களுக்கு கேட்டிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் நான் பேசாமல் இருந்தேன். சரி, இப்போ இன்னும் 30 நிமிஷத்துக்கிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மள்கிட்ட 3 ஈவெண்ட்டு புதுசாக போட்டிருக்காங்க. கோல்டு ரெயின் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 மியூட்டேஷன் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அங்கிட்ட இங்கிட்டுமா போயிட்டு இருப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வேறு ஏதாவது ஈவெண்ட் போடுறாங்களான்னு பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தலைவர் அண்டாப்பில் ஜாண்டேலு. அவர் வண்டியே பெரிய வண்டி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படியே யூஎஃப்ஓவில் வருவாப்புல. 50 பேர் கார்டனுக்கும் ஹலோ சொல்லிட்டு போவாப்புல. அதான் வந்து ஸ்பெஷலிஸ்ட்டு. சஃபரி டார்க்குன்னு என்னமோ ஒன்று வந்திருக்கு. நான் தான் ஃப்ரெண்ட்ஸை போட்டு விட்டேன். சஃபரி டார்க்குன்றத நான் தான் மியூட்டேஷனை போட்டு விட்டேன். இப்போ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி வேணால் பாருங்கள். இங்கனக்குள்ளே ரைட் சைடு எம்டி இது இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதை வந்து வாங்கி வந்து நம்ம வந்து அந்த சஃபரி ஷாப்லேயே இருக்கும். அதை வந்து நம்ம தொட்டோம்னா நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி ஈவெண்ட்டு கிடைக்கும். இந்த மாதிரி நல்லாவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், காமிக்கிறவங்களுக்கு ஒரே இதாக இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். டிஸ்டாக் வந்திருக்கு. அதை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது இதுக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். லைனுக்கு மேலே சஃபரி டார்க்குன்ற ஒரு ஈவெண்ட்டு. அது வந்து நம்ம எடுத்துட்டோம். வந்துச்சு, ஸ்டாக்கில் வந்துச்சு. நம்ம டக்குன்னு எடுத்தோடனே நம்மளுக்கு வந்து இப்போ வந்து யூஸ் பண்ணுறோம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து லாலிபாப் எத்தனை போட்டிருக்காங்கன்னா ஒரு 5 போட்டிருக்காங்க. மேங்கோ சீடு எனக்கு தெரிஞ்சு ஜாண்டலுக்கு பிடிச்சது வந்து மேங்கோ சீடுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படியாவது எல்லா அபிஸ்லையுமே கரெக்டாக எப்படியாவது மேங்கோ சீடு அப்புறம் கேரட்டு இந்த 2த்தையும் டான்னு போட்டுறாங்க. எனக்கு தெரிஞ்சு அதுதான் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி கேரட் வந்து ஒரு 75 இந்த மாதிரி சம்திங் வந்திருக்கும் ஸ்டாக்கு. ஏன்னா டக்குன்னு வளர்த்தோம்னா இப்போ ராக்கெட் வரும் போது ஃப்ரெண்ட்ஸ். ஜாண்டலில் உட்காந்து வருவார், ராக்கெட் வரும். ஜாண்டல் பெரிய யார் போகிற ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் யூஎஃப்ஓவில் வர்றாரு, இல்லைன்னா மிதக்குறாரு, அப்படி இல்லைன்னா ராக்கெட்டில் வர்றாரு. இப்போ வந்து நம்மளுக்கு என்னமோ ஒரு சீடு கொடுத்துருக்காங்க. சுகர் ஆப்பிள் இது கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு மஷ்ரூமு கொடுத்துருக்காங்க. மஷ்ரூம் எடுத்துருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொல்ல வந்தே மறந்துட்டேன். ஒன்று ராக்கெட்டு, இல்லைன்னா யூஎஃப்ஓ, இல்லைன்னா மிதக்குறாரு. எப்படி தான் இவனால் முடியுதுன்னு தெரில. எப்படியோ கேம்பு தான் முடியும், அது வேறு விஷயம். சொல்கிறேன் சும்மா. இப்போ வந்து அந்த கேரட்டு வந்து இத்தனை கேரட் கொடுத்துருக்கு காரணம் வந்து ராக்கெட் வரும். அதில் 70 கேரட்டு கேட்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம போய்ட்டு எல்லாத்தையும் சப்மிட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ராக்கெட் கிளம்பிடும். அது ஒரு மியூட்டேஷன் ஆகும். இந்த மாதிரி வித்தியாசமான மியூட்டேஷன்லாம் இருக்குது. இன்னும் நிறைய மியூட்டேஷன் போடல ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளவோ மியூட்டேஷனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் கண்ணை காமிக்க மாட்டுறாங்க. பார்ப்போம். இப்போ வந்து எக் ஷாப் வேறு பக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இவங்களோட பெரிய படம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எக் ஷாப் பக் ஆகிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம வேறு ஏதாவது என்னங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நிமிஷம் என்ன பண்ணுன்னு தெரில. இப்போ நான் கட் பண்ணிட்டேன் அந்த சீனை. இப்போ திரும்ப ஒரு ரெட் லைட் க்ரீன் லைட் வந்துருச்சு. இதில் வந்து எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஸ்டெக் ஆரம்பிச்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதில் வீடியோவே எடுக்கலை. அப்படியே ஒரே தான் கட் பண்ணிட்டேன். ரொம்ப ஸ்டெக்காக ஆரம்பிச்சிருச்சு. இங்கே வேறு லாலிபாப் வேறு போட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 7 லாலிபாப் மிஸ் பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மிச்சப்படி நான் எல்லா லாலிபாப்பும் எடுத்துட்டேன்.
கடைசியில் தான் எப்படின்னா தலைவர் வந்து 110க்கு மேலே 110க்கு மேலே 120க்குள்ளே இந்த ரேஞ்சில் வந்து டெய்லியும் வாரம் வந்து லாலிபாப் கொடுத்துருவாப்புல. இந்த ரேஞ்சில் ஆஹாஹா குட் லக் அதெல்லாம் விளையாடுங்கன்றாப்புல. எங்கிட்ட போகிறதுக்குள்ளே ஹேங் ஆகி ஸ்டெக் ஆகி எல்லா வேலையும் முடிஞ்சிடுது. இப்போ பீன் ஸ்டாக் ரீஸ்டாக் போட்டிருக்காங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து பஃபலோ இது வந்து ஃபஸ்ட் டைம் வாங்குகிறேன். இந்த பஃபலோன்றதை இப்போ தான் வாங்குகிறேன். பார்ப்போம். இதெல்லாம் வந்து உங்களுக்கு இப்போ இந்த ஈவெண்ட்டு முடிஞ்சு நிறையா பேர் ஏற்றுவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏற்றுறது இல்லை, இந்த கேமுக்குள்ளே வருவீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இந்த ஈவெண்ட்டு முடிஞ்சு அப்போ இந்த பெட்டில் இருக்கார்ல, அதனால் வந்து அப்போ வந்து அந்த நியூ பிளேயர்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இந்த இப்போ நம்ம எடுத்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அந்த பெட்டில் வந்து நியூ பிளேயருக்கு வந்து நம்ம கொடுக்கலாம். இதில் வந்து பெட்டை வந்து நியூ பிளேயருக்கு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஒரு காமெடி பார்த்திங்கன்னா பாதி ப்ளூ ஜாண்டில் பாதி க்ரீன் ஜாண்டில் 2 பேரும் கலந்து நிற்கிறாங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வாட்டர் ஃபுல்லாகிடுச்சு. என்ன வேர்ல்டுன்னே தரல ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் வேர்ல்டில் இருக்கோமா? ஃபுல்லாக சுற்றியும் மேகம் தான் இருக்குது. அதில் ஒரு ஐலாண்டை மட்டும் மிதக்குது. என்னடாடி எப்படி ஐலாண்டு மிதக்கும்? கற்பனையில் எல்லாமே மிதக்கும் ஃப்ரெண்ட்ஸ், அது பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம கோல் போட ஆரம்பிச்சிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். கோல் போட்டுருவோம். நம்ம வந்து இப்போ நம்ம 2 கோல் எனக்குள்ளேயும் பக் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எப்படி ஹேங் ஆகுதுன்றதை. இவன் சூப்பராக விளாட்றான். அவன் நம்ம டீம் தான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எப்படி விளாட்றன்றதை வந்து ஒழுங்காக காமிக்க முடியல. பட் அவன் சூப்பராக விளாண்டுட்டு இருந்தான். நான் வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது தான் ஃப்ரெண்ட்ஸ், ரெக்கார்டும் பண்ணுறேன் விளாடவும் செய்கிறேன்றதுனால அது வந்து இப்படி ஆகுது. நம்ம வந்து ஒரே ஒரு கோல் போட்டுருவோம். ஒரே ஒரு கோலாவது போட முடியுதான்றதை பார்ப்போம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம தான் ஃப்ரெண்ட்ஸ் 0-3 தோக்க அடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். வந்து ரொனால்டோ சும்மா ஃப்ரெண்ட்ஸ் சும்மா சொன்னேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஜாண்டல் வந்துட்டாப்புல ராக்கெட்டில். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஜாண்டல்கிட்ட வீட்டுக்கு என்னென்னு பேசிகிட்டு வருவோம். இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் இது வேறு வந்துருச்சு. ஜாண்டல்கிட்ட போய் கேட்போம், என்ன ஜாண்டல் கீழே இறங்கி வர மாட்டிங்களா? பதிலே சொல்ல மாட்டேறாரு ஃப்ரெண்ட்ஸ். இவர் கீழே இறங்கி வர சொன்னால் வர மாட்டேங்கிறாரு. வந்து என்னோடய கார்டனுக்கு ஏதாவது மியூட்டேஷன் போட்டுப்போங்க, நல்லா பெருசாக நல்லா ரேட் உள்ள மியூட்டேஷனாக நல்லா பவரான மியூட்டேஷன் வந்து போட்டுப்போங்க போங்க ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ராக்கெட்டுக்குள்ளேயே கலர் அடிச்சுட்டு டிஸ்கோ பார்ட்டி போட்டு ஆடிட்டு இருக்காரு போல். நெக்ஸ்ட்டு வேறு தான் இந்த இதை தான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டுக்கிட்டே இருக்கான் என் ஃப்ரெண்ட்ஸ். பிளாக் ஹோலு மேலே பறக்குது கீழே பறக்குது. ஐயோப்பா பெரிய மியூட்டேஷன் மாதிரி காமிக்கிறான் என் ஃப்ரெண்ட்ஸ். இதை எத்தனை தாட்டி மேலே மேலே போயிட்டு வராங்க. ஒரு ஜம்ப் பண்ணால் போதும் எங்கேயோ போகிறேன். கெட்டாத பிளாக் ஹோலுன்றாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து போன தாட்டி மாதிரி அட்மின் கொஸ்டின்றது வந்து வராது. இந்த தாட்டி அந்த மாதிரி எதுவும் சொல்லலை. பார்ப்போம் ஏதாவது சொல்கிறாங்களான்றத. இன்னும் அதை பற்றி எதுவும் சொல்ல ரீட் பண்ணிட்டே தான் இருக்கேன். அப்படி ஏதாவது இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஹிப்போபொட்டமஸு, பஃபலோ, ஹைனா நிறையா கொடுக்குறாங்க. அப்படியே நிறையா கொடுத்தா நல்லா தான் இருக்கும். பார்ப்போம் நிறையா கொடுக்குறாங்களா இல்லையான்றதை. அப்படியே கொஞ்சம் அந்த லைனை தள்ளி விடுறது எங்கிட்ட. என்ன ஜாண்டல் நீ இந்த லைனை மட்டும் இங்கிட்ட அமுச்சு விட மாட்டேங்கிற ஃப்ரெண்ட்ஸ். பிளான்சிஸ் பிரெயின் ராட் இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்குவோம். எல்டர் ஸ்ட்ராபெரி சீடு வந்து ஒன்று இருக்குது, அதை எடுத்துருவோம். அப்புறம் பிளான்சிசஸ் பிரெயின் ராட் அந்த இதை வந்து அதுலேயும் அட்மின் பேஸ் வந்து யார் பண்ணுறாருன்னா ஜாண்டல் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுறாரு. அவரும் அப்புறம் இன்னொருத்தவனும் 2 பேரும் வந்து டீமு அந்த கேம் உருவாக்குனது வந்து 2 பேரும் சேர்ந்து தான் உருவாக்குனாங்க. அதனால் வந்து அதில் ஜாண்டலில் யூஸ் பண்ணுறதுக்கும் நிறையா வாய்ப்பு இருக்குது. ஜாண்டல் பண்ணாலே நிறையா ஸ்டாக் விடுவாப்புல. இவர் வந்து கொஞ்சம் அப்பப்போ கடைசி நேரத்தில் வந்து எல்லாத்தையும் விடுவாப்புல. ஆனால் சீடு வந்து அவ்வளோவா கண்டுக்க மாட்டாப்புல. ஃபுல்லாக லாலிபாப்பு இந்த மாதிரி இருக்கிறது தான் கண்டுப்பாப்புல. யாரை சொல்கிறேன்னா அந்த ஜாண்டலோட கசினை. ஜாண்டல் வந்து அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். கம்யூனிகேஷன் போட்டாலும் எல்லாத்தையுமே ஸ்டாக்கில் இருக்கிறது எல்லாத்தையுமே போட்டுருவாப்புல. இப்போ கிரிம்சன் ட்ரீ இருக்கா, கிரிம்சன் அதுமோ ஒரு சீடு கிரிம்சன் சீடு அது வந்து ஸ்டாக் விட்ருவாப்புல. ஏதாவது ஒரு அட்மின் பேஸில் வந்து ஸ்டாக் விட்ருவாப்புல. அதே மாதிரி இந்த ஜீப்ரா என்னமோ வந்துச்சுல ஃப்ரெண்ட்ஸ் சீடு, அதுவும் வந்து ஸ்டாக் விட வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து இவர் வந்து விட மாட்டார். அந்த சீடை மட்டும் விட மாட்டார், லாலிபாப் வந்து நிறையா விடுறாரு. ஆனால் வந்து ஜாண்டல் லாலிபாப் லிமிட்டு வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60 தான் ஃப்ரெண்ட்ஸ்.
60க்கு மேலே நான் விட்டு பார்த்ததில்ல ஃப்ரெண்ட்ஸ். ஜாண்டல் வந்தால் 60 ரூபா அவ்வளோதான், மிச்சபடி நான் பார்த்ததில்ல அதுக்கு மேலே விட்டதை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஜாண்டலும் அவங்க கசினும் சேர்ந்து ஒரு அட்மினை மிஸ் பண்ணியிருப்பாங்க, அதையும் நான் போட்டிருப்பேன். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஏதாவது அட்மின் வார் நடக்குதா அப்படின்றத. முடிஞ்ச அட்மின் வார் இப்போ திரும்ப வேறு ஏதாவது அட்மின் வார் நடக்குதான்றத பார்ப்போம். திரும்ப சாமி யூசஸ் ஜாண்டல் அட்மின் வார் வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். அதில் வந்து நம்மளுக்கு நிறையா சீடு கிடைக்கும், நிறையா லாலிபாப் கிடைக்கும். அதுக்கப்புறம் நல்ல அனிமேஷன் நல்லபடி வாயில் வந்துருச்சு. அனிமேஷன் கிடைக்கும், இந்த மாதிரி நிறையா கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ திரும்ப லாலிபாப் போட்டிருக்கான், போயிட்டு நம்ம திரும்ப போயிட்டு எடுக்க ஆரம்பிச்சிடுவோம். எத்தனை லாலிபாப்? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 4 நிமிஷம் 5 நிமிஷம் தான் இருக்கா? ஆமாம், அதனால தான் எல்லா லாலிபாப் போட்டாப்புல. கடைசியில் என்கிட்ட எப்படியும் 100 லாலிபாப் கிட்டே இருக்கும், அது பிரச்சனையே இல்லை. நான் கன்ஃபார்ம் சொல்லுவேன் ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட 100 லாலிபாப் மேலே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். 100 லாலிபாப்பு 110க்கு மேலே இருக்குமா என்னன்னு தெரில, ஆனால் 100 லாலிபாப் கன்ஃபார்ம் இருக்கும். நம்ம ட்ரேடிங் டிக்கெட் எடுத்துருவோம். முன்னாடி தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருக்கேன். இப்போ இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்ப்போம். இந்த 104 லாலிபாப் வந்துருச்சுல சொன்ன மாதிரியே. இவர் வந்து நான் அதை வந்து அப்போ எத்தனை லாலிபாப் போட்டிருப்பேன், ஒரு 7 லாலிபாப் போட்டிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 111 லாலிபாப்பு அவ்வளோதான், 111 தான் விட்டுருவாப்புல அவர். அதில் 7 லாலிபாப் விட்டேன், மிச்சபடி எல்லாத்தையுமே எடுத்துட்டேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு போரே நடந்துக்கிட்டுருக்கு. அவங்களே அடிச்சுக்கிறாங்க, வாட்டரிங் கேன்லாம் நிறையா விட்றாங்க. இந்த மாதிரி நேரத்தில் வந்து எப்போவுமே வந்து ஷீட் ஷாப்பு ஒரு நிமிஷம் இருக்கும்போது ஷீட் ஷாப்பில் போய்ட்டு வெயிட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் சொல்கிறேன்னா அப்போ சொல்கிறேன் கேளுங்க. இப்போ வந்து நம்ம உட்காந்து வாட்டரிங் கேனை உட்காந்து எடுக்க ஆரம்பிப்போம். எடுத்துகிட்டு இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு மீடியம் டாய் நீங்கள் அதையே கொடுத்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ். எப்பா எத்தனை மீடியம் டாய், எத்தனை மீடியம் ட்ரீட்டு. வந்து நம்ம ஃபஸ்ட்டு நம்ம இதை எடுத்துக்குவோம் மீடியம் டாயி, அதுக்கப்புறம் மீடியம் ட்ரீட். இதை வச்சு என்ன பண்ணணும் வேறு தெரில. பெட்டுக்கு பூஸ்ட் பண்ணால் வேறு அதுக்கு வேறு ரொம்ப நேரம் வெயிட் பண்ண சொல்லுது. சரி, இப்போ என்கிட்ட எத்தனை மீடியம் ட்ராய் எத்தனை மீடியம் ட்ரீட் இருக்குதுன்னு பாருங்கள். மீடியம் பெட் டாய் வந்து 93, அப்புறம் மீடியம் பெட் ட்ரீட்டு வந்து 114. இவ்வளோ இதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், நான் இவ்வளோ இது வச்சு என்னத்த பண்ண போகிறேன். இப்போ ஃபயர் ஒர்க்ஸ் இருக்குது, கொஞ்சோண்டு போட்டு விட்ருவோமா? கொஞ்சோண்டு போட்டு விட்டேன். அப்புறம் பக் எக்கு, ஜங்கிள் எக்கு, அப்புறம் மித்திக்கல், லெஜெண்ட்ரி, இதெல்லாம் எக்கு ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. இது வேறு பக்காகி தொலைஞ்சிருக்கு. ஐயோ அப்பா, இது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து எனக்கு பெரிய இதுவாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம வந்து விட்டு போயிடக்கூடாது, நம்ம வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த சைடில் லெஃப்ட் சைடில் வந்து ரெட் கலரில் காமிக்கும், அது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் எக்கு ஸ்டாக்கில் இல்லைன்னு அர்த்தம். அப்படி இந்த போட்டாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாரி, எக் ஷாப் வந்து பக்கில் இருக்குது. நான் வந்து ட்ரை டு ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன், இந்த இஷ்யூக்காக மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி விச் இஸ் குட்டு. ஏன்னா விச் இஸ் குட்டா விசில் இஷ்யூ நான் ஃப்ரெண்ட்ஸ் போட்டிருக்கேன், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. விசில் இஷ்யூன்னா ஒன்றும் புரியலை. சரி ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு அது பிரச்சனை இல்லை. நம்ம விசில்னு போட்டுருந்துச்சு என்னன்னு தெரில. இந்த இது விடணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டைனி ஃப்ரூட்டுன்றது வந்து போயிடும். நான் வந்து ஒருக்கா எடுத்துட்டேன், உங்களுக்கு நான் கம்யூனிட்டி போஸ்ட்டில் போட்டிருப்பேன், பார்க்காதவங்க போய் பார்த்துருங்க. அது நான் அந்த எப்போவுமே வந்து ஒரு நிமிஷத்துக்கிட்ட வந்து எனக்குள்ளே வந்து வெயிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா டக்குன்னு வந்து அதுக்கப்புறம் வந்து கியர் ஷாப்பில் வந்து எதுவும் போட மாட்டேன், அது வேறு விஷயம். எனக்குள்ளே வந்து டக்குன்னு ஏதாவது ஒரு பெரிய லெவல் ஃப்ரூட்டை போட்டான்னு வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சீடை போட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம டக்குன்னு வாங்கிடணும். இல்லைன்னா வந்து இந்த நெக்ஸ்ட்டு ஸ்டாக் வந்துடும். அதே தான் வந்து நான் இங்கே நிற்கிறேன். இந்த ஜீப்ரா அது விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். எனக்கு தெரிஞ்ச அந்த டைனி ஃப்ரூட்டுன்றது வந்து போயிடும். அந்த ஜீப்ரா விட்டாங்கன்னா தான் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அது விட்றாங்களான்னு பார்ப்போம். இதோட அது 4 தட்டி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஈவெண்ட்டை பிளாக் ஹோல் ஈவெண்ட்டை என்னன்னு தெரில, 4 தட்டி போடுறேன். இப்போ நம்ம போயிட்டு நம்ம உட்காந்து வெயிட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். இன்னும் 1 நிமிஷம் தான் இருக்குது, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக அது 5 செகண்ட் இருக்கும்போது வந்து என்ன பண்ணிடுவாங்க, அதாவது ஒரு ஃப்ரூட்டை ஒரு சீலை வந்து ரீஸ்டாக் பண்ணி விட்ருவாங்க. நிறையா தாட்டி இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. போன தாட்டிக்கு முந்தின தாட்டி பண்ணியிருக்காங்க. அதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உஷாராயிட்டேன். அதான் எப்போவுமே கடைசி 1 நிமிஷம் வந்து இங்கே வந்து நின்றுவேன். என்னோடய ஹேபிட்டாகவே மாறிடுச்சு. 1 நிமிஷம் இங்கே நின்றுட்டு அதுக்கப்புறம் ஏதாவது விட்றா என்னான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ரெண்ட்ஸ் போவேன். அதுவும் இந்த செகண்ட்ஸ் காமிக்கல ஃப்ரெண்ட்ஸ், அது வரைக்கும் இங்கேயே நிற்பேன். QOL ஆடு பெஞ்ச் ஆஃப் QOL. என்ன ஃப்ரெண்ட்ஸ் QOLனால் புரியலை இன்னும். ஷார்ட் ஃபார்ம்லேயே எல்லாத்தையும் பேசுகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி வெறியாகுது.
ஃப்ரெண்ட்ஸ் அந்த கடைசி 5 செகண்ட் தான் இருக்குது. வேறு எதாவது போடுவேன் எல்லா டக்குன்னு காமிங்கடா. போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். போடல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இங்கே நின்று வேஸ்ட்டு. ஏதாவது போட்டிருந்தாங்கன்னா ஆனால் ஒர்த்து ஃப்ரெண்ட்ஸ். டைனி ஃப்ரூட்டு போயிடுச்சு. இந்த ஜீப்ரா வந்து எடுக்க முடியுதான்றதை பார்ப்போம். கிரிம்சன் வந்து அவன்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருக்குது. இந்த சன்ஃப்ளவர் சீடுன்னு ஒன்று புதுசாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னாலே தெரியும். முன்னாடியே சொல்லியிருப்பாப்புல டிவைன் சீடு வந்து ஒன்று புதுசாக போகுது அப்படின்னு சொல்லியிருக்கான். பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த ஈவெண்ட்டை பற்றி இல்லைங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு ஈவெண்ட்டை காமிக்கிறேன், ஒரு நிமிஷம் போடுங்க. காஸ்மெட்டிக்ஸில் வந்து நம்ம புதுசாக வந்திருக்காங்க. நம்ம இந்த அதை வாங்கிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுக்கு நம்ம இதை டெக்கரேட் பண்ணுற மாதிரி கேட்குறத வந்து நம்ம வாங்கிடுவோம். 30 நிமிஷத்துக்கு பேசுகிறதுனால வாய் கொஞ்சம் குளருது. இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஈவெண்ட்டு. இந்த ஈவெண்ட்டை பற்றி நான் நெக்ஸ்ட்டு உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், நம்ம சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு இந்த ஈவெண்ட்டை பற்றி 4 o'clock வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.